ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் SBI பேங்க்கில் இருக்கிற FDக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற FDக்கும் ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு ஸ்கீமுமே எந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமான லாபம் வந்து கிடைக்குது, எதில் வந்து பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். SBIயில் இருக்கிற FDயும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற FDயும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக FBIயில் அதிகமான லாபம் கிடைக்குதா அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் அதிகமான லாபம் கிடைக்குதா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், மெச்சூரிட்டி, சேஃப்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இப்போது அப்டேட்டடாக ஜூலை 2025 என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ரெண்டு ஸ்கீமுக்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இதில் ஃபஸ்ட் இயர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க போஸ்ட் ஆஃபீஸ் FDனா 6.9% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். SBIனா உங்களுக்கு 6.1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இருக்கும். ஸோ செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் FDயில் கொடுக்குறாங்க. SBI FDயில் பார்த்தீங்கன்னா 6.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க. அடுத்தது தேர்ட் இயர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அதுவே SBI FDயில் பார்த்தீங்க அப்படின்னா 6.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது அது 5 வருஷத்துக்கு நீங்கள் அதாவது 5th இயர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் FDக்கு கொடுக்குறாங்க. ஆனால் SBIக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா 4th இயர் வந்து கிடையாது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் 4 இயர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ SBIயோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ஸோ மெச்சூர்டு வேல்யூ. ஸோ மெச்சூர்டு வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஸோ 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 3 இயர்ஸில் உங்களுக்கு எது லாபம் அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் 7.1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு 22,504 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. டோட்டலாக 1,22,504 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அதுவே SBIயில் 6.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 20,792 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1,712 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 3 இயர்ஸ் அண்ட் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக. அடுத்தது டேக்ஸ் பெனிஃபிட் என்ன, சேஃப்டி அண்ட் ரிஸ்க் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸில் டேக்ஸ் பெனிஃபிட் 1.5 lakhs வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே தான் SBIலும் கொடுத்துருக்காங்க. TDS பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு TDS அந்த சார்ஜஸ் வந்து இருக்காது. ஆனால் SBIயில் TDS சார்ஜஸ் வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலே போனால். அடுத்தது சேஃப்டி அண்ட் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் 100% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸோ பேக் அண்ட் பையாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த வித ரிஸ்க்கும் இருக்காது. SBIயும் சேம் தான். உங்களுக்கு ரிஸ்க் லெவல் வந்து இதில் 100% வந்து 0% தான். ஸோ மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்த வித லிங்கிங்கும் கிடையாது. ஸோ 100% சேஃப் அண்ட் செக்யூர்டான ஸ்கீம் தான் இந்த SBIயில் இருக்கிற FDயும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற FDயும். அடுத்தது சீனியர் சிட்டிசனுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ SBI பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. யாருக்குன்னா சீனியர் சிட்டிசனுக்கு 0.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதில் 0.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ஜென்ரல் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதுலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் காமன், ஸோ ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கட்டும் சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசனுக்குன்னு சொல்லி தனி ஸ்கீம்ஸே வச்சுருக்காங்க, 8.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு பெனிஃபிட். அடுத்தது அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ SBI வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் மூலமாக. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது, மிச்சம் எல்லாமே நீங்கள் நேரில் போய்ட்டு தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் பே அவுட்டை பொறுத்த வரைக்கும் SBIயில் வந்து குவார்ட்டர்லி, மந்த்லி அப்படின்ற ஆப்ஷன், குவார்ட்டர்லி, மந்த்லி, மெச்சூரிட்டி பே அவுட்டர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒன்லி ஏன்னா குவார்ட்டர்லி காம்பவுண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கிரெடிட் ஆகும். ஆனாலும் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் தான் உங்களுக்கு நீங்கள் அந்த பிரின்சிபலையும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போது நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம 1 by 1 நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது குயிக் கம்பேரிஷன்ஸையும் நம்ம 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபியூச்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் அதிகமாக இருக்குது, SBIயில் வந்து நார்மலாக இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்கான பெனிஃபிட்ஸ் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை, ஆனால் SBIயில் இருக்குது. விட்ரால் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 month கழிச்சு தான் நீங்கள் உங்களால் விட்ரால் பண்ண முடியும். ஆனால் 7 daysலேருந்து உங்களுக்கான விட்ராலை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்லைன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் கிடையாது. ஆனால் ஃபுல்
ஆக்சஸ் வந்து எஸ்பியில் இருக்குது. பேஅவுட் ஆப்ஷன்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி, அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டுமே கவர்மெண்ட் அண்ட் கேரண்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இதுவும் கவர்மெண்ட் பேங்காக இருக்கிறதுனால ஸோ உங்களுடைய சேஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது குவிக் கம்பேரிஷன்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வருஷம் இந்த 4 இயர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபிஃப்த். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் 4th இயர் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த 4 இயர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் இந்த 4 இயர் தான் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எஸ்பியில் அந்த 4th இயர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸோட கம்பேர் பண்ணுறதுனால அந்த 4th இயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போது டென்யூர் பொறுத்த வரைக்கும் 1 இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்பியில் 6.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 6100 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அதுவே போஸ்ட் ஆஃபீஸில் 6.90% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு 6900 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. செகண்ட் இயரில் 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எஸ்பிஐயில் உங்களுக்கு அதுக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 13390 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதுவே போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 7% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 14490 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அடுத்தது தேர்ட் இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கு வேல்யூ மட்டும் 20792 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 22504 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது 5th இயரை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஸோ டோட்டலாகவே 5 வருஷத்துக்கும் சேர்த்து நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுனால 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதில் உங்களுக்கு 38,915 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. அதுவே 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸில் 5th இயருக்கு அதாவது 5 வருஷத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 44,059 ரூபாய் கிடைக்குது. ஸோ ரெண்டு ஸ்கீமே உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஸோ ஃப்ளெக்சிபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணும் அப்படின்னா ஸோ ஹையஸ்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து விட்ரால் லிமிட் எல்லாமே இருக்குது. ஆனால் லிபரபிளாக இல்லாமல் ஸோ ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிலையும் சூஸ் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்